குடமிளகா பொரியல் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயத்தை போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதக்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ அந்த குடமிளகாவும் போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. குடமிளகா போட்டுக்கலாம். போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வதக்கிட்டே இருங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுக்குங்க. மிளகாய்த்தூள் போட்டு உங்களுக்கு வேணும்னா அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைனா எண்ணெயிலே வேகணும்னு தட்டை வச்சு மூடிட்டு நீங்கள் எண்ணெயில் வேக வச்சுங்க. நான் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 3 முட்டை ஊற்றிருக்கேன். முட்டை ஊற்றிக்கலாம், வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு தேவைன்னா 3 முட்டை ஊற்றிங்க, இல்லை 4 முட்டை ஊற்றிங்க. நான் 3 முட்டை ஊற்றிக்கிறேன். முட்டை ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா கிளறிட்டே இருங்க. அந்த சுமல் கவுச்ச முட்டை சுமல் வராத அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வதக்கிட்டே இருங்க. இப்போ அந்த வாசனை போகிறதுக்காக நான் தட்டை போட்டு மூடிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க, தட்டை போட்டு மூடிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தட்டை எடுத்துகிட்டு பாருங்கள். நல்லா பளபளன்னு இருக்கா பாருங்கள். பளபளன்னு இருந்துச்சுன்னா ஓகே. இதுதான் குடமிளகா பொரியல். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் தான் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க.